ஐந்தடுக்கு விவசாயம். ஐந்தடுக்கு விவசாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு லேண்டு இப்போ ஒரு 2 ஏக்கர் இருக்கு அப்படின்னா, அந்த 2 ஏக்கருக்குள்ள நம்ம எத்தனை விதமான ஒரு கிராப்ஸை வந்து அந்த 2 ஏக்கரில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய முக்கியமான டார்கெட். ஆனால் 5 அடுக்கு அப்படின்னும் போது வந்து ஹைட்டு டிஃப்ரெண்ட் வரும். அதாவது ஃபஸ்ட்டு அடுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது வந்து ஒரு டாப் லேயர், ஒரு உயரமான மரங்கள் கொண்ட ஒரு லேயராக அது இருக்கும். ரெண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி. அதாவது ஃபஸ்ட்டு லேயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தென்னை மரம், ஒரு மாங்காய் மரம், ஒரு வேப்ப மரம், அப்படியே தேக்கு மரம், அந்த மாதிரி எந்தெந்த மரம், மகோக்கனி, அப்படி எது வந்து நம்ம போட்டால் வந்து அதுக்குண்டான ஒரு ரெவென்யூ நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு மரம். ப்ளஸ் ஒரு காற்று உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக காற்று வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வராமல் அதை தடுத்து நிறுத்தத்துக்கு உண்டான ஒரு லேயர். அந்த மாதிரி லேயர் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். ரெண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி அந்த லேயர் அப்படின்னு வைக்கும்போது வந்து நம்ம முருங்கை மரம், வாழை மரம், பப்பாளி மரம், அந்த மாதிரி அதை விட இப்போ ரொம்ப உயரமாக வர மரங்கள்லேருந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக எந்த மரம் வரும் அப்படின்னு பார்த்து ரெண்டாவது லேயரில் அது வைக்கிறோம். அதுக்கும் கம்மியாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைனாப்பிள், அப்புறம் செடி வகைகள், மாதுளம் பழம், எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது லேயர். இதை வந்து ஒரு ரவுண்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு லேயரை நம்ம வச்சுட்டே வரோம். நாலாவது லேயரில் வந்து இந்த மிளகு, இஞ்சி, அப்புறம் மஞ்சள், இந்த மாதிரி வந்து அதை விட கொஞ்சம் உயரம் கம்மியாக வரக்கூடிய செடிகள், அதை வந்து நாலாவது லேயரில் வைக்கிறோம். அஞ்சாவது லேயரில் வந்து கீரை வகைகள், காய்கறிகள், அப்புறம் நம்ம அன்றாட தேவைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நெல், வேர்க்கடலை அப்படின்னு வந்து எது எல்லாம் வந்து நம்மளுக்கு வழக்கமாக விவசாயம் பண்ணுறோமோ அந்த மாதிரி. இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிலத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே எதுனா வரணும் அப்படின்னா ஒரு பூச்சி தொற்று அந்த மாதிரி எதுனா வருதுன்னா கூட அது வந்து மேலே இருக்க லேயரை எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு தான் கீழே இருக்க லேயருக்கு வரும். அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரே டைமில் நம்மளுக்கு வேறு வருமானம் வரும். இப்போ நெல் போட்டு ஒரு 10 ஏக்கர் நெல் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த நெல் விளைஞ்சாதான் உண்டு. இப்படி விளையலைன்னா கண்டிப்பாக அதனால் நஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் இது வந்து ஒரு பக்கம் நெல் வளரலாம், வேர்க்கடலை வளரும். அப்படி இல்லைன்னா வாழை மரத்தில் ஒரு பழம் வரும், எலுமிச்சை வரும், முருங்கை வரும், தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது வந்து நம்மளுடைய ஈல்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் வருமானமும் கொஞ்சம் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக ஏதோ ஒரு வருமானம் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மண்ணோட வளம், மண் வந்து கண்டிப்பாக வளம் பெறும். ஏன்னா வந்து நம்ம ஒரே பயிர் பண்ணோம் அப்படின்னா வந்து மண்ணில் இருக்க ஒரே விதமான சக்தி மட்டும் அந்த பயிருக்காக நம்ம எடுத்துகிட்டே இருப்போம். நம்ம எந்த அளவுக்கு அதுலேருந்து சக்தி எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். ஆனால் நம்ம ஒரே பயிர் போடும்போது கண்டிப்பாக அதுலேருந்து திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் லேயர் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம தென்னை மரத்தை வந்து வேரோட பிடுங்கிட்டு போகிறது இல்லை. அந்த மரம் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் அந்த மரத்துலேருந்து வந்த அந்த இலை தலைகளை வந்து வேற ஒரு மரத்துக்கு உரமாகும். இப்போ வாழையில் வந்து ஒரு 6 மாதம் கழித்து வாழையிலேருந்து அந்த தலைவாழை வந்து நம்மளுக்கு வந்த பிறகு அந்த வாழை மரத்தை வெட்டி அங்கேயே நம்ம உரமாக போட்டுடலாம். அந்த மாதிரி வந்து நம்ம போடும்போது நம்ம மண்ணோட வளம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இன்னும் நல்ல ஈல்டு வந்து பெருகிட்டே இருக்கும். போக போக நம்மளுடைய செலவே இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு விளைச்சலை மட்டும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல் பூச்சியோட தாக்குதல் வந்து மரத்துக்கு மரம் வேறுபடும். நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கேருந்து நம்ம அந்த பூச்சி தாக்குதலை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதே போல் விவசாயத்துக்கு நம்ம ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி. நிறைய இடத்துல தண்ணியே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து 5 அடுக்கு விவசாயம் பண்ணும்போது மண்ணுடைய தண்ணியை தாங்குகிற சக்தி வந்து அதிகமாகும். இன்கேஸ் எதனா மழை பெஞ்சால் கூட அந்த மழை தண்ணியை பாதுகாத்து வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த மரங்கள் அப்புறம் செடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் காலம் வந்து காப்பாற்றிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வரும். அதனால் வந்து தண்ணி செலவும் மிச்சமாகுது. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக ஏதோ வேலை செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்தில் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு மரம் வளரணுன்னா
ஒரு 4 வருஷம் 5 வருஷம் டைம் எடுக்கும். அந்த அந்த டைமுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு லேயராக வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கேருந்து அதுன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு ஒரு 3 வருஷத்துக்கு எல்லாத்தையுமே பிளான் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து ஈல்டு எடுக்க முடியும். ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் செலவு இருக்கும். என்னடா செலவு பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளுக்கு வருமானமே வரமாட்டுது அப்படின்ற ஒரு மைண்டு கூட இருக்கலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து எல்லாமே வந்து நன்மையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சால் நம்ம இயற்கையான உணவுகளை வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.